My dear students, இப்போ லாஸ்ட் வீடியோ போட போகிறோம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஆர்டிபியில். ஸோ கொஷின் நம்பர் 7th அப்படியே பாருங்கள். 7th என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் டெசிஷன் லிவரேஜஸில் அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. டீடைல்ஸ் ஆஃப் கிசிட்டிச் லிமிடெட் ஆர் given below for the year ended 31st March 2025. Sales 1,80,000, அதாவது 180 lakhs. Fixed cost, so sales கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் fixed cost கொடுத்துருக்காங்க 45 lakhs. Break even point sales 120 lakhs. Equity share capital 150 lakhs. Income tax rate 25%. 25% அப்படின்னா 25 divided by 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.25. அது அப்படிங்க ஞாபகம் வச்சுங்க. காஸ்ட் ஆஃப் டெப்ட் அது கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது கேடி, அது வந்து உங்களுக்கு 9% கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட்டை வச்சு நம்ம எப்படி போடலாம்? காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - t அப்படின்னு போட்டோம். அப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - t அப்படின்னு ஒன்று போடுவோம். அப்போ இங்கே என்ன பாருங்க, உங்களுக்கு டாக்ஸேஷன் 25% கொடுத்துருக்காங்க. அப்போ டாக்ஸேஷன் 25%னா 0.25. அப்போ 1 - அப்போ 1 - 0.25. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க? 9. அதாவது காஸ்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு 9. அப்போ 9 ஈக்குவல் டு இதை நம்ம இங்கே போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 0.75 ஆகிடும். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா 9/0.75. அப்போ என்ன ஆகிடும்? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9/0.75 அப்படிங்கிறது 12 ஆகும். 9 divided by 0.75 ஈக்குவல் டு 12. அப்போ 12% இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் நம்ம இப்படியே பார்க்கணும். என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அது இல்லாமல் நமக்கு கேட்குறது ஆப்ரேட்டிங் ஃபினான்சியல் கம்பைன்ட் லிவரேஜ் அண்ட் பிவி ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் இபிஎஸ். டஸ் கிசிட்டிச் லிமிடெட் ஹேஸ் ஃபேவரபிள் ஃபினான்சியல் லிவரேஜ். அதாவது ஃபேவரபிள்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ வருது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது. இப்போ நம்ம வெளியே கொடுக்குற வேறு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஆனால் அதை வச்சுட்டு நம்ம சம்பாதிக்கிறது வந்து ரிட்டர்ன் கம்மி அப்படின்னா அன்ஃபேவரபிள். இல்லை ஜாஸ்தி வருது, நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக வருது அப்படின்னா ஃபேவரபிள். அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். அது இல்லாமல் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இஃப் இபிஐடி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் பை 15%. அப்போ நம்ம இதை கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 180 lakhs. அதுக்கப்புறம் இது ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் நமக்கு தேவை கிவன் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். சேல்ஸ் கொடுத்தாச்சு, சேல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 180 lakhs சேல்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் அது எவ்வளோ 45 lakhs இருக்குது, கொஷனில் இருக்குது. பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸு 120 lakhs அதுவும் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அது பாருங்கள் 100 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 150 lakhs கொடுத்துருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12%. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். இந்த இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டில். காஸ்ட் ஆஃப் டெப்ட் 9% கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 lakhs. சரி, இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா நீங்கள் அந்த இது போடுவோம் இல்லைங்களா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு, இபிடி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணோம்னா என்ன வரும்? சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம இபிடி இஏடினா என்ன, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அந்த மொத்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம்னா இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஆக்சுவலாக சேல்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ சேல்ஸிலேருந்து நீங்கள் பாருங்கள், இந்த இதை பாருங்கள். இப்போ பர்டிகுலர்ஸ் இங்கே நீங்கள் போடுங்க. பர்டிகுலர்ஸ் இங்கே ருபீஸ். இந்த பர்டிகுலர்ஸில் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது?
சேல்ஸ் 180 lakhs இருக்குது, 180 lakhs. சரி, இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? அதாவது நல்லா கவனிங்க, பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சேல்ஸ்லேருந்து பிவி ரேஷியோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் கான்ட்ரிபியூஷன் வரும். கான்ட்ரிபியூஷன்லேருந்து நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா இபிஐடி வரும். இபிஐடியிலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா இபிடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா இஏடி வரும். அப்போ இதை நம்ம இப்போ ஒரு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், பிவி ரேஷியோவுக்கு நார்மலாக என்ன ஃபார்முலா? இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே நான் போடுறேன் ஃபஸ்ட்டு. பிவி ரேஷியோ அப்படின்னா PV ratio is equal to fixed cost divided by break even point அப்படின்னு break even point sales அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஃபிக்ஸட் காஸ்ட்டில் இங்கே பாருங்கள் 45 lakhs. அப்போ 45 lakhs அப்படின்னா அப்போ 45 lakhs டிவைடட் பை பிரேக் ஈவன் சேல்ஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸில் பிரேக் ஈவன் சேல்ஸ் 120. அப்போ 120 அப்போ இன்டூ 100 அப்போ நீங்கள் போடுங்க. அப்போ 45 டிவைடட் பை 120 இன்டூ 100 போட்டிங்கன்னா 37.5 வருது. அப்போ 37.5 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிவி ரேஷியோ. அப்போ சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபிக்ஸட் காஸ்ட் இப்போ நம்ம வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த இதில் நீங்கள் பாருங்கள், சேல்ஸ் வந்துருச்சு. அப்போ அதிலிருந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ. அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 இருந்து இன்டூ 37.5%. அப்போ இதில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? அப்போ 180 இன்டூ 37.5% அப்படின்னா 67.5 lakhs கான்ட்ரிபியூஷன். அப்போ இப்போ நம்ம சேல்ஸு இதிலேருந்து கான்ட்ரிபியூஷன், இப்போ நம்ம வேரியபிள் காஸ்ட்லாம் இப்போ வேண்டாம், கான்ட்ரிபியூஷன் நமக்கு இருக்குது, இது போதும். அப்போ கான்ட்ரிபியூஷன்லேருந்து நீங்கள் இந்த இதை கூட நீங்கள் எடுத்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லெஸ் இதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணுங்கள். லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ வருது? 45 lakhs. அப்போ 45 lakhs லெஸ் பண்ணால் அப்போ உங்களுக்கு 67.5 மைனஸ் 45 அப்படின்னு போட்டால் 22.5. அப்போ 22.5 வந்து உங்களுக்கு இது கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு வந்தால் அதில் வந்து ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இதில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 90 lakhs டெப்ட்டு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம்? 12%. அப்போ 90 lakhsக்கு 12% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்டு அப்போ 90 lakhsக்கு 12% அப்படின்னு போட்டிங்கன்னா 90 lakhsக்கு 12% போட்டிங்கன்னா 10.8 lakhs. அப்போ 10.8 lakhs வந்து இங்கே நம்ம லெஸ் பண்ணணும். 10.8 lakhs லெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்டு சரி லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 22.5 மைனஸ் 10.8 லெஸ் பண்ணிங்கன்னா 11.7. அப்போ இந்த 11.7 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? டேக்ஸை லெஸ் பண்ணணும். டேக்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள்? 25%. 25% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11.7 இன்ட்டு 25% லெஸ் பண்ணிங்கன்னா 2.925. அப்போ 2.925 இதை நம்ம லெஸ் பண்ணோம். லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 11.7 மைனஸ் 2.925 அப்படின்னு பண்ணிங்கன்னா 8.775. அப்போ 8.775 இது வந்து இஏடி ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு வரும். சரி, ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா அப்போ ஏர்னிங் பர் ஷேர் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இபிஎஸ் எவ்வளோன்னு கண் பண்ணலாம். அப்போ இது வந்து ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 150 lakhs. 150 lakhs டிவைடட் பை அதனுடைய ஷேர்ஸ் வேல்யூ எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள்? 100 ஈச். அப்போ டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1,50,000. அப்போ 1,50,000 அப்படிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் எதில் வருது? லேக்ஸில் தான் வருது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஏர்னிங் per share ஈக்குவல் டு 8.775 lakhs டிவைடட் பை 1.5.
அப்போ இது நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னாவே வந்துடும். 8 டிவைட் பண்ணிங்கன்னா 775 டிவைடட் பை 1.5 போட்டிங்கன்னா அப்போ ஏர்னிங் பர் ஷேர் ஈக்குவல் டு 5 rupees 85 paise. இதுதான் உங்களுக்கு வரணும் ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது இது ருப்பீஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு என்ன பண்ணணும்? ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT அப்படின்னு போட்டு போடலாம். இங்கே ரெண்டுமே இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ கால்குலேஷன் ஆஃப் நோட் 2ல் கால்குலேஷன் ஆஃப் OL அல்லது FL ரெண்டும் கேட்குறாங்க. ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் அண்ட் கம்பைன்ட் லிவரேஜ் இது 3 வேணும் நமக்கு. இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா வந்து ஒன்றுன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT அப்படின்னு இருக்குது. அப்போ இதுதான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வந்தது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் 67.5 இதை எடுத்துக்கங்க. அடுத்தது EBIT 22.5. அப்போ 67.5 டிவைடட் பை 22.5 அப்படின்னு போட்டிங்கன்னா 67.5 டிவைடட் பை 22.5 அப்படின்னு போட்டால் 3. அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 3. இது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அதாவது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேல்ஸு மைனஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ, ஆக்சுவல் சேல்ஸு பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸு டிவைடட் பை ஆக்சுவல் சேல்ஸு அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வரும். இதில் சேல்ஸ் எவ்வளோ 180 lakhs சேல்ஸு. இந்த இது பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோ 120. ஸோ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ 180. அப்போ நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ 60 டிவைடட் பை 180 அப்படின்னு போடலாம். அப்போ 60 டிவைடட் பை 180 அப்படின்னா என்ன வருது? அப்போ 0.333 இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை அப்படியே போடணும். ஏன்னா 0.3333. அப்போ 1 டிவைடட் பை 0.3333 போட்டிங்கன்னா என்ன வருது அப்படின்னா 3 ஆன்சர். ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணலாம், இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு 3 இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கம்பைன் லிவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம். கம்பைன் லிவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? கம்பைன் லிவரேஜில் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அதாவது கம்பைன் லிவரேஜுக்கு முன்னாடி இப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் லிவரேஜ் உங்களுக்கு தெரியும். EBT டிவைடட் பை EBIT டிவைடட் பை EBT இதுதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா. EBIT எவ்வளோ வந்தது நீங்கள் பாருங்கள். இங்கே நீங்கள் இப்போ பார்த்தோம்னா EBIT 22.5, EBIT 11.7. அப்போ நீங்கள் பாருங்கள் EBITயில் 22.7 டிவைடட் பை 11.7 ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா 22.7 டிவைடட் பை 11.7. ஸோ 1.9234. நல்லா பாருங்கள் 22.7 சாரி 22.5 டிவைடட் பை 11.7 ஈக்குவல் டு 1.9230. 1.9230க்கு பதிலாக அதை 1 வைக்கலாம். ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 7 வருதுங்க. சரி 1. அப்போ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ். அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு, ஃபினான்ஷியல் லிவரேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு. கம்பைன்ட் லிவரேஜ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இன்ட்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 3, ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து 1.9631. ஸோ 3 இன்ட்டு 1.9231 ஈக்குவல் டு 5.7693. அப்போ 5.7693 இது வந்து உங்களுக்கு கம்பைன் லிவரேஜ், இது ஃபினான்ஷியல் லிவரேஜ். அப்போ நல்லா பாருங்கள், கம்பைன் லிவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. PV ரேஷியோ நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம் 37.5 அப்படின்ட்டு. ஃபினான்ஷியல் லிவரேஜ் இப்போ கால்குலேட் பண்ணோம் ஆப்ரேட்டிங். அப்போ ஃபஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கொண்டாச்சு. இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் EPS இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் EPS.
இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்போ நல்லா பாருங்கள், இதில் வந்து கொஷின் நம்பர் பிக்கு நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வேணும், அதே சமயத்தில் ஏர்னிங் பர் ஷேர். இது ஏர்னிங் பர் ஷேர் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது ₹5.85, அது அப்படியே இருக்கட்டும். சரி, அதே ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு இபிஐடி வந்திருக்கு. அப்போ இபிஐடி டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு, டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு என்ன, அதாவது நல்லா பார்க்கணும், உங்களுக்கு இது ஷேர் கேபிட்டலும் இருக்கும், அதே சமயத்தில் டெப்ட்டும் இருக்கும். ஷேர் கேபிட்டல் எவ்வளோ சொன்னோம், 150. டெப்ட் எவ்வளோ சொன்னோம், 90. இங்கே பாருங்கள், இது 90, இது 150, இது ரெண்டையும் பண்ணோம். அப்போ 240. அப்போ 240க்கு உங்களுக்கு எவ்வளோ வருது, 240 வந்து டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் 22.5. அப்போ 22.5 டிவைடட் பை ஆச்சுங்களா ஈக்குவல் டு, அப்போ 22.5 டிவைடட் பை 240 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இன்ட்டு 100 போடுங்க. 100 போட்டிங்கன்னா 9.375. அப்போ இன்ட்டு 100 போட்டால் அதனுடைய ரேஷியோ என்ன வரும், 9.375 அப்படின்னு வரும். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன, இது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. ஏர்னிங் பர் ஷேர்ஸ் வந்து ₹5.85, அதுவும் போட்டாச்சு. இப்போ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டஸ் கிசிட்டிச் லிமிடெட் ஹாவ் ஃபேவரபிள் ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஃபேவரபிள் ஃபினான்ஷியல் லிவரேஜ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஃபேவரபிள் ஃபினான்ஷியல் லிவரேஜ் நீங்கள் நல்லா பாருங்கள் என்ன வரும். ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்னன்னா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னா உங்களுக்கு 9.37% தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் வெளியே கடன் வாங்குறது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து 12%. அப்போ 12% செலவு பண்ணி கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 9.375 வந்தால் இஸ் இட் ஃபேவரபிள்? நோ, இட் இஸ் அன்ஃபேவரபிள். ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, சின்ஸ் ROCE 9.375 is less than the interest on debt, that is 12%, so it is unfavorable அப்படின்னு எழுதணும் இந்த கொஸ்டின். இது வந்து அப்போ அன்ஃபேவரபிள், ஃபேவரபிள் கிடையாது, அன்ஃபேவரபிள் அப்படின்னு எழுதணும். அதுதான் மூணாவதுக்கு உண்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இஃப் இபிஐடி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் பை 15% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ், அதாவது ஏர்னிங் பர் ஷேர் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி. இவன் என்ன சொல்கிறான், இபிஐடி சேஞ்ச் ஆச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற இபிஐடி வேறு, அதுலேருந்து ஒரு 15% அதிகமாச்சா இல்லை கம்மியாச்சோ எது வேணாலும் எதுவும் சேஞ்சஸ் வந்தால் அப்போ ஏர்னிங் பர் ஷேரும் அப்போ எவ்வளோ சேஞ்சஸ் வரும். அவன் கேட்குறது வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஈக்குவல் டு, நல்லா பார்க்கணும், பர்சன்டேஜ் சேஞ்சுன்னா வெளியே போடலாம், சேஞ்ச் இன் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி. கொஸ்டினில் என்ன சொல்கிறான் பாருங்க, டஸ் கிசிட்ஸ் லிமிடெட் ஹாவ் இதெல்லாம் சாரி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இஃப், அதாவது இபிடி சேஞ்சஸ் 15% சேஞ்ச் ஆச்சுன்னா, அப்போ கீழே சொல்கிறோம் 15% இபிஐடி சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ்ல எவ்வளோ இருக்கும், இபிஎஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஃபினான்ஷியல் லிவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன, 1.9231 இதுதான். அப்போ நம்ம இதுக்கு வேணும், இந்த கொஸ்டின் மார்க் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுன்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச், அப்போ இபிஎஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நல்லா பாருங்கள், 15 இன்ட்டு 1.9231 பாருங்கள். இப்போ 15 இன்ட்டு 1.9231 ஸோ எவ்வளோ வருதுங்க, 28 இவ்வளோ சேஞ்சஸ் வருங்க, 28.8465 இதுதான், இத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது. இது நல்லா பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இபிஐடி வந்து 15% சேஞ்ச் ஆச்சுன்னா, if there is a change of 15% in EBIT, there will be a change in EPS to the extent of 28.84. இது 85 வச்சுக்கலாம், 28.85% சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். அடுத்து இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் வாட் சேல்ஸ் லெவல், இது கடைசி இது,
at what sales level the PAT will be equal to 3/4 of his current value அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? PATக்கு இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபார்முலாவும். அதாவது இதில் கம்பைன்ட் லிவரேஜ் எடுத்துக்கணும். கம்பைன்ட் லிவரேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். கம்பைன்ட் லிவரேஜ் என்ன? 5.7693. இப்போ இது கொடுத்துருக்கான். கம்பைன்ட் லிவரேஜுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EAT ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸு டிவைடட் பை EAT-னால் ஒன்று தான், PAT-னால் ஒன்று தான், டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்க. அதாவது PAT will be equal to 3/4 of its current value. அப்போ ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இதில் 3/4 பங்கு குறைஞ்சா, 3/4 பங்குனா என்ன 75% குறைஞ்சா, அப்போனா எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது? 25% சேஞ்ச் ஆகுது. அப்போ அட் வாட் லெவல் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றான். அப்போ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 3/4 பங்கு அப்படின்னா 3/4 பங்குனா இது 75%, சாரி அதாவது 75%. ஆனால் அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ 25% ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 25% ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ சேஞ்சிங், அப்போ நல்லா பார்க்கணும், கரண்ட் வேல்யூவில் EAT-யில் 25% சேஞ்ச் ஆகுது. அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EAT வந்து 25%. அப்போ 25% பர்சன்டேஜ் சேஞ்சு டிவைடட் பை இதுதான் நமக்கு வேணும், பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆஃப் சேல்ஸ் வேணும். ஆனால் நமக்கு கம்பைன்ட் லிவரேஜ் கிடைச்சிருக்கு. கம்பைன்ட் 5.7693 இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பர்சன்டேஜ் சேல் வந்து அப்படியே கிராஸில் கொண்டாந்தீங்கன்னா இது வேணும் அப்படின்னா அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 25 டிவைடட் பை இது கீழே வந்துடும் 5.7693. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 25 டிவைடட் பை 5.7693 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.333, அதாவது 4.333% குறையும். அப்போனா என்ன அர்த்தம்? நல்லா பார்க்கணும். EAT-யில் நீங்கள் 25% குறைஞ்சா, ஏன்னா இப்போ வந்து சொல்கிறோம் 3/4 பங்காக இருந்தான்னு சொன்னால் அப்போ 25% குறையுதுன்னு அர்த்தம். அதில் 25% குறைச்சா சேல்ஸில் எவ்வளோ குறையும்? சேல்ஸில் இவ்வளோ குறையும். ஏற்கனவே எவ்வளோ சேல்ஸ் இருக்குது? நமக்கு சேல்ஸ் வந்து 180 lakhs இருக்குது. 180 lakhs இப்போ ஏற்கனவே இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ குறையும்னா 4.333%. அப்போ நீங்கள் பாருங்கள் 180 மைனஸ் 4.333% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 172.20. அப்போ சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்? 172.20 lakhs. ஸோ இதுதான் வந்து EAT 25% சேஞ்ச் ஆச்சுன்னா சேல்ஸ் வந்து 4.333% சேஞ்ச் ஆகும். அதனுடைய நெட் ரிசல்ட் எவ்வளோ அப்படின்னா அந்த சேல்ஸும் 172.20. ஸோ இந்த சம்மை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த சம்மு 8th சம் பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பாருங்கள் 8th இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வரணும். நல்லா ஆகத் கேதர்ட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஹிஸ் அனாலிசிஸ். A company pay regular dividend on quarterly basis and the last interim dividend declared for the quarter was 3 rupees per share. ஒரு ஷேருக்கு 3 ரூபா மாதிரி ஒரு குவார்ட்டருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை குவார்ட்டர் இருக்குது? 4 quarters இருக்குது. 4 quarters. அப்போ ஒரு குவார்ட்டர்ஸுக்கு வந்து 3 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 12 rupees வந்து ஒரு வருஷத்துக்கு தரோம். இது வந்து டிவிடெண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டிவிடெண்ட். சரி, இப்போ 12 rupees கொடுக்குறோம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். owing to wide market reach and presence the company's turnover has been an annual compounded growth. அப்போ compounded growth 25%, CAGR compounded growth வந்து 25% in the last 5 years. The turnover is expected to grow at the same rate in the future also. The company expects the following rate of return. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருதுன்னா the probability likely to achievement mentioned along with in a different situation. அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 3 சினாரியோ கொடுக்குறாங்க. ஒரு சினாரியோவில் 20, அதனுடைய ப்ராபபிலிட்டி 0.30. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15%, அதனுடைய ப்ராபபிலிட்டி 0.6. அடுத்தது 12%, அதனுடைய இது வந்து 0.5. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துடும். அப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் ரிட்டர்ன் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரிட்டர்ன் அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணுறது வந்து எக்ஸ்பெக்டட்
ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதை அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு சினாரியோ, செகண்ட் சினாரியோ, தேர்ட் சினாரியோ, 3 அப்படியே போட்டுங்க. அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%, 15%, அடுத்து 12%. அதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் 0.3 அண்ட் தென் 0.6 அண்ட் தென் 0.5. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.3 இன்ட்டு 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? இங்கே இப்போ 6. அப்போ நீங்கள் இது வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு பாருங்கள். அப்போ இங்கே 6 ஆகிடும். இதில் 15 அப்படின்னு சொன்னீங்கன்னா 60, 0.6 இன்ட்டு 15 அப்படின்னு சொன்னோம்னா 9 ஆகிடும். இதில் 12ல் 50 வேணால் 5 டைம், அதாவது பார்த்தீங்கன்னா பாதி தானே, அப்போ 6%. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன வரும்? 15 + 6 21. அப்போ 21 வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்துடுது. இது இல்லாமல் குரோத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோத்தில் நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், குரோத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இங்கே கீழே பாருங்கள், the retention ratio of 5 years has been 40%, 65%, 50%, 45%, 30%. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல ஆட் பண்ணுங்கள். அதில் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த ஆவரேஜ் தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரிட்டன்ஷன் ரேஷியோ. அதில் இருந்து இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதில் வந்து இந்த ROI நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவல் குரோத் வந்துடும். அப்போ குரோத்தை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ரிட்டன்ஷன் எவ்வளோ? அப்போ 40 + 65% + 50% + 45% + 30% டிவைடட் பை 5. இதுதான் ஆவரேஜ். அப்போ என்ன? 40 + 65 + 50, 40 + 65 + 50 + 45 + 30. ஸோ 230. அப்போ அதில் வந்து எவ்வளோ வருது பாருங்கள்? டிவைடட் பை 5, 0.46. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46, அதாவது 0.46. இதை நீங்கள் என்ன பர்சன்டேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள், மொத்தமாக 46ன்னு வரும். பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏன்னா எல்லாமே இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 40%, 60% இதெல்லாம். அப்போ நீங்கள் இதனுடைய இது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 46% வரும். 46 அப்படிங்கிறது 46 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.46 வரும். இந்த 0.46 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரிட்டன்ஷன் ரேட், ஆவரேஜ் ரிட்டன்ஷன் ரேட்டு. அப்போ உங்களுக்கு க்ரோத் ஈக்குவல் டு க்ரோத் அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் ரேட்டு எவ்வளோ? ரிட்டன்ஷன் ரேட்டு இன்டூ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஐ மீன் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு 21 போட்டிங்க அப்படின்னா, அப்போ 0.21 இன்ட்டு 0.46 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதாவது 9.66. அப்போ 9.66%. இதை வந்து இன்ட்டு 100 போடணும் இதில் போட்டு. ஸோ 21% அப்படின்னு போட்டிங்கன்னா இதில். அப்போ இந்த 9.66 இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த இதுதான் வந்து உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது G. சரி, இதுக்கு முன்ன நம்ம ஃபார்முலா கேட்கணுன்றான். என்ன கேட்குறான்? இந்த கரண்ட் ரேட் ஆன் GOI. இதில் வந்து இது வந்து நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு 4.5% கொடுத்துருக்காங்க. அதை கரண்ட், அது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படி வச்சுக்கலாம். மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 12.5 வச்சுக்கலாம். இதில் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 1.3, இதை 3 வச்சுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் யூ ஆர் ரிக்வயர்ட் டு calculate the theoretical market price of the company shares for years decision making using golden rule அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து கார்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இந்த கார்டன்ஸ் ஃபார்முலாவில் அந்த ஃபார்முலானுடைய ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். அதிலிருந்து நம்ம என்ன ஆக்சுவலாக அது இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா. ஒரிஜினல் ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு டிவிடெண்ட் D1 டிவைடட் பை PO ப்ளஸ் G அப்படின்னு வரும். KE ஈக்குவல் டு D1. இப்போ இதையே நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த G என்னென்னு கொண்டு வாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மைனஸ் G ஈக்குவல் டு D1 டிவைடட் பை P0. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ வேணும். இன்ட்ரின்சிக் வேல்யூனாலும் தியரிட்டிக்கல் வேல்யூனாலும் ஒன்று. அப்போ தியரிட்டிக்கல் ப்ரைஸு இன்ட்ரின்சிக் ப்ரைஸு ரெண்டும் ஒன்று. அந்த PO அப்படிங்கிறது தான் இன்ட்ரின்சிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இது வந்து தியரிட்டிக்கல் ப்ரைஸ்னு சொல்லலாம், இன்ட்ரின்சிக் ஆர் தியரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த 2 ப்ரைஸ் வேணும் இல்லையா? அப்போ இதை ரெண்டையும் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த PO நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ PO ஈக்குவல் டு
d1 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மைனஸ் ஜி அப்படின்னு கொண்டு வந்துடலாமா? ஸோ இதுதான் முக்கியமான ஃபார்முலா. ஸோ அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவிடெண்ட் 1 டிவைடட் பை கேஇ மைனஸ் ஜி. குரோத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ குரோத்து? 9.66. இப்போ நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வேணும், குரோத்து வேணும். இது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா டிவிடெண்ட் நமக்கு என்ன அதை முதல்ல பார்க்கணும். D1 வேணும்ல. அப்போ D1 கால்குலேட் பண்ணோம்னா என்ன? D1னா நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் 3 ரூபா மாதிரி ஒரு ஷேர் கொடுக்குறாங்க, ஒரு கோட்டருக்கு. அப்போ 4 கோட்டருக்கு 12 ரூபா. அப்போ DG அப்போ DO அப்படிங்கிறது 12 ரூபா. அப்போ இங்கே 12 ருபீஸ் ப்ளஸ் குரோத்து, அதோட நம்ம ஜியை கூட்டணும். ஜி குரோத் எவ்வளோ பண்ணுறோம்? ப்ளஸ் 9. எவ்வளோ இருக்குது? 9.66. அப்போ 9.66. அப்போ 12 ரூபா ப்ளஸ் 9.66% அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்? அப்போ 12 ப்ளஸ் 9.66% போட்டிங்க அப்படின்னா 13.16. அப்போ 13.16 இதுதான் வந்து D1. அப்போ D1 கிடச்சிருச்சு, இது ஜி கிடச்சிருச்சு. இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு வேணும். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கேப் மெத்தட், அதாவது கேப்பம் மெத்தட், CAPM மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. CAPM மெத்தடுன்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். இது பிரகாரம் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நல்லா பாருங்கள். அதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்னு, அடுத்தது மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்னு, அப்புறம் பீட்டா கோஎஃபிஷியன்சி, இது 3 கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ப்ளஸ் அடுத்தது மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு இன்டு பீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஆர் ஃப்ரீ ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் GOI ட்ரெஸரி ஃபண்ட் இஸ் 4.5. அப்போ இதுதான் 4.5 தான் இங்கே. ஓகே, அடுத்தது RM மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன சொல்கிறோம்? 12.5. சரி, அடுத்தது பீட்டா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன இது சொல்கிறாங்க இங்கே? 1.3. இப்போ இதை ஃபார்முலா பண்ணிட்டு இப்போ KE என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை கால்குலேட் பண்ணும்போது நல்லா பாருங்கள். 4.5 ப்ளஸ் RM அப்படிங்கிறது 12.5 மைனஸ் RF அப்படிங்கிறது அடுத்தது 4.5 இன்ட்டு அதோட என்ன பண்ணணும்? பீட்டாவை 1.3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வரும் பாருங்கள். அப்போ இதில் பாருங்கள் 12.5 மைனஸ் 4.5 இன்ட்டு 1.3. அப்போ அதோட 10.4 இன்ட்டு 4.5 போட்டிங்க அப்படின்னா 14.9. அப்போ 14.9 தான் வந்து உங்களுக்கு என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்துடுச்சு. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம ஆரம்பத்தில் என்ன ஃபார்முலா சொன்னோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே சொன்னோம் இல்லையா? இந்த ஜி அதாவது PO ஈக்குவல் டு D1 டிவைடட் பை KE அதை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மைனஸ் ஜி. இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணோம்னா அப்போ என்ன? PO ஈக்குவல் டு நல்லா பாருங்கள் D1 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மைனஸ் ஜி. அப்போ D1 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும்? D1 அப்படின்னா இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க இல்லையா? எவ்வளோ கால்குலேட் பண்ண? டிவிடெண்ட் 1 அதாவது 13.16. அப்போ 13.16 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணீங்க? 14.9%. அப்போ டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0.149. அப்போ 0.149 மைனஸ் ஜி. ஜி வந்து எவ்வளோ? 9.66%. அப்போ டிவைடட் பை 100 போட்டிங்க அப்படின்னா 0.966. அப்போ 0.966. அப்போ இது நீங்கள் பார்க்கலாம். இப்போ 13.16 டிவைடட் பை 0.149 மைனஸ் 0.0966 அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 0.149 மைனஸ் 0.099 மைனஸ் 0.0966 அப்படின்னா எவ்வளோ வருது? 0.524. அதோட நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா
அதாவது 251.15. இதுதான் வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ PO அப்படிங்கிறது. இந்த மெத்தடில் நம்ம சொன்னேன், அவங்க கேட்ட இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில். சரி, அப்போ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம இன்னொரு மெத்தட் கண்டுபிடிக்கணும். அந்த மெத்தடில் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது இப்போ வால்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ வால்டர் மெத்தடில் என்ன ஃபார்முலா? வால்டர் மெத்தடில் என்ன ஃபார்முலா? வால்டர் மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு தெரியும், அதாவது அதே மாதிரி தான் P = D + R டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்ட்டு E - D அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இதில் நம்ம இந்த E அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அதாவது EPS அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு டிவிடெண்டில் இருந்து டிவிடெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். டிவிடெண்ட் உங்களுக்கு வந்து 12 rupees டிவைடட் பை 1 - ரிட்டர்ன்ஸின் ரேட்டு. ரிட்டர்ன்ஸ்னா என்ன? ஆக்சுவலாக எவ்வளோ வருதோ ப்ராஃபிட்டில் அதில் ஒரு பங்கு ரிசர்வாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது மட்டும் டிவிடெண்ட் கொடுப்போம். அப்போ ₹1 அதில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்து வச்சுட்டா மீதி இருக்கிறது எவ்வளவு, அவ்வளோக்கு டிவிடெண்ட் நம்ம கொடுக்குறோம்னா மொத்த டிவிடெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 rupees டிவைடட் பை 1 - ரிட்டர்ன்ஸ் ரேட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது என்ன வரும்? 0.46 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ நீங்கள் பாருங்கள், 1 - 0.46 அப்படின்னா 0.54. அப்போ 1 டிவைடட் பை, அதாவது 12 டிவைடட் பை 0.54 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 22.22. அப்போ ஏர்னிங் பெர் ஷேர் அப்படிங்கிறது 22.22. இது ஏர்னிங் பெர் ஷேர். இந்த ஈயை கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து D உங்களுக்கு நமக்கு தெரியும். Dங்கிறது 12 rupees தான். அப்போ D வந்து ஏற்கனவே இந்த 4 rupees, அதாவது 3 rupees 4 quarter அப்படிங்கிறது 12 rupees தான். இது நமக்கு தெரியும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னோம். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எவ்வளோ சொன்னோம்? 21%. அப்போ 21 அப்படிங்கிறது, அப்போ எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 21% அப்படின்னா 21 டிவைடட் பை 100 அப்படின்னா 0.21. அப்போ இதுதான் R. இந்த இடத்துல R அப்படிங்கிறது 0.21. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணோம், 14.9%. அப்போ 14.9%னா 14.9 டிவைடட் பை 100 போட்டிங்க அப்படின்னா 0.149 ஆச்சுங்களா? 0.149. சரி, இதுவும் போட்டாச்சு. அப்போ இப்போ நமக்கு என்னென்ன வேணும்? இப்போ நமக்கு வந்து D இருக்குது. அப்போ P = நல்லா பாருங்கள், D தெரியும் ₹12 ப்ளஸ் R தெரியும் 0.21. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 0.149. அடுத்தது என்ன உங்களுக்கு? ஏர்னிங் பெர் ஷேர் ₹22.12 மைனஸ் D ₹12. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 12 அப்படியே வச்சுங்க. 12 அப்படியே வச்சுட்டு இது ப்ளஸ்ஸு, இதில் நீங்கள் அப்படியே பாருங்கள், இதை 0.21 டிவைடட் பை 0 இதில் அப்படியே நீங்கள் இந்த 10 பாயிண்ட் இதில் இந்த இடம் 0.21 டிவைடட் பை 0.149 இது ரெண்டையும் 22.12 மைனஸ் 12. ஸோ 10.12. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 12 அப்படியே வச்சுக்கலாம். 0.1 இதோட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.788 வரும். ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.21 இன்ட்டு 0.21 இன்ட்டு 10.12 போட்டிங்கன்னா 2.1462. அடுத்தது 1.78 டிவைடட் பை 0.149 ஆச்சுங்களா? இதில் அடுத்தது டிவைடட் பை இந்த ஃபார்முலா நீங்கள் பார்க்கணும். என்ன ஃபார்முலா? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் ஒரு சின்ன இது இந்த இதில் வந்து கீழே வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு வரும். அப்போ இங்கேயும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 0.149. சரி, இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 1.
1.788 plus 2.1462 divided by 149 divided by 0.11. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 177.21 இதுதான் வந்து PO. அப்போ வாட்டர் மெத்தடில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ, இன்னொரு மெத்தட் நம்ம கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா டிஓஜியில் அதில் நம்ம கேல்குலேட் பண்ணோம். 251.15 அப்படிங்கிறது 2 ஆன்சரு. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் பேஸ் பண்ணி வர்ற கொஷின்னு. மேனேஜ்மெண்ட் அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிங்க. அதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கொஷினில் கொஞ்சம் இருங்க. The management of the Persvam Limited is planning to expand its business at the international level and consult you for preparing an estimation of the working capital needs so that they can avail the finance from the bank. The estimated date of Persvam Limited reveal the following information அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது. கொஷனில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் யூஸ் பண்ணது வந்து 9 lakhs, இம்போர்ட் பண்ணுறது 6 lakhs. அப்போ நீங்கள் இந்த கொஷனில் மெயினாக அவங்க கேட்குறது இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு ஆஸ் ஆடிட்டராக நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அதை தான் நம்ம இந்த கொஷனை பேஸ் பண்ணி பார்க்க போகிறது. ஸோ மெட்டீரியல் யூஸ்டு டொமஸ்டிக்கில், அப்போ டொமஸ்டிக்னா இண்டிஜினஸ், அதே சமயத்தில் இம்போர்ட்டட் பண்ணதும் உங்களுக்கு இருக்குது. அப்போ 9 lakhs 6 lakhs ரெண்டுமே சரி. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 lakhs மெட்டீரியல் மட்டும். அது இல்லாமல் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து 6 lakhs, லேக் இன் பேமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 26,40,000. சேல்ஸ் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 1.5 months 30 lakhs. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் ஆன் சேல்ஸ் அதில் வந்து 24 lakhs. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல சேல்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிங்க, 10% பிலோ த டொமஸ்டிக் ப்ரைஸ். டொமஸ்டிக் ப்ரைஸை விட 10% கம்மி. இப்போ டொமஸ்டிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ 100 ரூபா அப்படின்னா இப்போ இந்த 90 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்க்கணும். சரி, அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பேயபிள் இன் அட்வான்ஸ் ஃபார் 2 months அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 360. lag in payment of the selling and distribution expenses 3 lakhs. ஸோ இப்போ இதில் வந்து அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் பெய்டு 25,000 for the quarter falling in the next financial is paid by the company. Manufacturing overheads inclusive of the depreciation the new machine purchased. இப்போ நல்லா பார்க்கணும், இந்த மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் இது ஒரு புது மிஷின் வாங்கியிருக்காங்க. இந்த புது மிஷின் 24 lakhs வாங்கியிருக்காங்க. அதுக்கு 10% டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்க. அப்போ 2,40,000 இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை லெஸ் பண்ணணும். சரி, த கேஷ் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 20% ஆஃப் த டொமஸ்டிக் சேல்ஸ். அப்போ கேஷ் கிராஸ் ப்ராஃபிட் 20%. ஸோ த ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ், த எக்ஸ்போர்ட் ப்ரொமிஷன் ஏன்னா சப்சிடி ஒன்று கொடுக்குது. எப்பயுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுக்குமே ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு சப்சிடி உங்களுக்கு வந்து 2.5% நியூ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நியூ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ? 24 lakhs. அதில் 2.5% சப்சிடி கிடைக்கும். அப்போ அது ஒரு இன்கம் மாதிரி. அப்போ அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லெட்டர் ஆஃப் கிரெடிட், லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்தர்மோர் த பர்சோம் லிமிடெட் சப்மிட்ஸ் த லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு நம்ம பேங்க்கும் எந்த கம்பெனிலேருந்து எந்த இந்திய வெளி கண்ட்ரியிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணோம்னா அந்த கஸ்டமரோட பேங்க்கும் நம்ம பேங்க்கும், நமக்காக நம்ம பேங்க்கும் அவங்களுக்காக அவங்க பேங்க்கும் ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. அந்த கேரண்டிக்கு பேர் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ அவைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பேமெண்ட் நம்ம என்ன தான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த பைசா இது வந்து 1 month வந்துடுது. அப்போ அதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 5% ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. த கம்பெனி கீப்ஸ் 1 month ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ்டு கூட்ஸ் 1 month. அப்போ நல்லா பார்க்கணும், 1 month கிரியேட் பண்ணுறாங்க. கூட்ஸ் ரிமைனிங் இந்த ப்ராசஸ் ஃபார் half month ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 90%. அப்போ ரா மெட்டீரியல்ஸில் 90% தான். அதில் தான் எப்பயுமே ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கும். ரா மெட்டீரியல் அப்படியே 100% போட்டால் கூட ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் 90% மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்றான். The company believes in keeping the cash and bank balances of rupees 1,50,000. The management is of the opinion that the safety margin is kept at 15% அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ த ரா மெட்டீரியல் இம்போர்ட்டட் வில், இதில் கஸ்டம் டியூட்டி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அதில் கஸ்டம் டியூட்டி வேறு இருக்குது. அப்போ இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறோம் நாங்கள் பாருங்கள், இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் ஆஃப் 6 lakhs, அப்போ இதில் கஸ்டம் டியூட்டி இருக்குது. அதே சமயத்தில் டியூட்டி ட்ராபேக் ஒன்று இருக்குது. டியூட்டி ட்ராபேக்ன்றது நம்ம கட்டின டியூட்டி திருப்பி நமக்கு வந்துடும், அது இன்கம் மாதிரி, இன்புட் வேட்டை எடுக்கிற மாதிரி. அப்போ இதை லெஸ் பண்ணணும், இதை ஆட் பண்ணிக்கணும், 2 ஐட்டத்தையும். ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எஸ்டிமேட்டட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். அட்வைஸ் வெதர் த பர்சனல் லிமிடெட் ஷுட் கண்டினியூ வித் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆர் நாட். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு வந்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டொமஸ்டிக் செல்லிங் ப்ரைஸு அதை விட இம்போர்ட்டில் பண்ணும்போது, அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணும்போது 10 ரூபா கம்மியாக தான் விற்கிறோம், நம்பர் 1. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கால்குலேஷன் ஆஃப் கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். அப்போ கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு எப்படி, கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம். கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டொமஸ்டிக் செல்லிங் ப்ரைஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம விற்றோம் அப்படின்னா, அப்போ டொமஸ்டிக் செல்லிங் ப்ரைஸு, டொமஸ்டிக் செல்லிங் ப்ரைஸ் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 100 ரூபான்னு வைங்களேன், சப்போஸ் 100 rupeesனு வச்சுங்க. அப்போ அதில் ஜிபி மார்ஜின் எவ்வளோ சொல்கிறாங்க, 20% மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 20% அப்படின்னா அப்போ காஸ்ட் எவ்வளோ வரும், 20%னா அப்போ 80 rupees வரும். அப்போ நல்லா பாருங்கள், 80 rupees வரும். இந்த 80 rupeesல ₹80 வரும். அப்போ 80 ரூபாய் ரேட்டு நல்லா பார்க்கணும், அதை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ இண்டிஜினஸ் ப்ராடக்ட்டு லோக்கலில் நம்ம சேல் பண்ணோம்னா 20 ரூபா மார்ஜினு, ஆனால் வெளியே நம்ம சேல் பண்ணோம்னா 10 ரூபா கம்மியாக விற்கிறோம், 100 ரூபாய்க்கு பதிலாக 90 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ எக்ஸ்போர்ட் சேல் அப்படின்னா எவ்வளோ வரும், எக்ஸ்போர்ட் சேல் அப்படிங்கிறது அப்போ 100 ரூபாயிலிருந்து 10 ரூபா குறைவாக விற்றோம் அப்படின்னா 90 rupees. சரி, ஆனால் அதனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், இதே காஸ்ட் தான், இதுதான் காஸ்ட் நமக்கு. அப்போ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 80 rupees தான். அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட்டு 10 ரூபா வரும். அப்போ 10 ரூபா தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட்டு. அப்போ மார்ஜின் எவ்வளோ வரும் அப்படின்னா, அப்போ 90 ரூபாய்க்கு 10 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா 100 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுதான் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ என்ன பண்ணலாம், 10 divided by 90 into 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11.11%. அப்போ 11.11% இதுதான் வரும் உங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ அதெல்லாம் இப்போ கேஷ் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் இதை 3 கேட்டகரியாக பண்ணுங்கள். அதாவது என்ன, டொமஸ்டிக் எவ்வளோ, டொமஸ்டிக் சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எவ்வளோ, அது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ. டோட்டலும் போட்டுக்கிட்டே வர்றது நல்லது, ஏன்னா அது நமக்கு தேவைப்படுது. இது வந்து பர்டிகுலர்ஸ்னு வச்சுங்க, பர்டிகுலர்ஸ். இப்போ இதில் வந்து சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேல்ஸில் டொமஸ்டிக் சேல்ஸ் நமக்கு எவ்வளோ வருது, டொமஸ்டிக் சேல்ஸில் நல்லா பாருங்கள். அதாவது டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படிங்கிறது 30 சேல்ஸ் வந்து இந்த 30 lakhs, இந்த 30 lakhs. சரி, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து 24 lakhs 80 lakhs. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இப்போ இங்கே வந்து 30 lakhs, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து 24 lakhs 80,000. இப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 20 + 44 அப்போ 54 lakhs 80,000 டோட்டல் சேல்ஸ் இதில் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் லெஸ் என்ன மார்ஜின் சொல்கிறோம், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஜிபி மார்ஜின் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துடும், அதாவது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்துடும். அப்போ இதில் இதே வந்து இதுக்கு வந்து எவ்வளோ 20%, இதுக்கு 20% நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ 30 lakhsல 20% போட்டிங்கன்னா 6 lakhs. அப்போ இவங்களுக்கு வந்து 6 lakhs rupees. இது லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 24 lakhs இங்கே. ஆனால் இதுக்கு நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், ஜிபிக்கு லெஸ் ஜிபி எத்தனை 11.11%. அப்போ 11.11% நீங்கள் பண்ணோம். அப்போ 24 lakhs 80,000 இன்ட்டு 11.11% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2,75,000 2,75,528. இதை நீங்கள் லெஸ் பண்ணணும். இதை லெஸ் பண்ணால் இங்கே என்ன வரும், அப்போ இங்கே 24 அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 24 lakhs 80,000 மைனஸ் 2,75,528. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்போ இதில் வர்றது 22 lakhs
04,472. இங்கே அதே 24 lakhs தான், அப்படியே வச்சுங்க நீங்கள் 24 lakhs. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 46,04,472. அப்போ இது ரெண்டையும் அப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 24 lakhs சாரி, இது 6 lakhs இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த 24 இந்த இடத்துல போட தேவையில்லை. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வர்றது 8,75,528. அப்போ 8,75,528. சரி, இப்போ இது வந்துருச்சு. இதோட ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதோட நம்ம என்ன பண்ணோம், ஆடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எவ்வளோ 3,60,000 வருது. ஆனால் அந்த 3,60,000 நீங்கள் எந்த ரேஷியோவில் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா, இந்த 30 lakhs, 24 lakhs, 80,000. அப்போ இந்த ரேஷியோ எப்படி வரும் உங்களுக்கு பாருங்கள். அப்போ 30 lakhs அப்படிங்கிறதும் நீங்கள் ரேஷியோ ரஃபாக அங்கே போடுறேன். 30 lakhs டிவைடட் பை 24 lakhs 80,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 300 into 248 அந்த ரேஷியோட நீங்கள் பிரிங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தமாக எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? அட்மினிஸ்ட்ரேஷனில் 3,60,000 இருக்குது. அப்போ இந்த 3,60,000 இந்த மாதிரி பிரிக்கணும். அப்போ 3,60,000 டிவைடட் பை 500, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 548 into 300 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 1,97,000. இதில் பார்த்தீங்கன்னா 1,97,080. அதேமாதிரி அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா 1,62,920. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 1,62,920 ப்ளஸ் 1,97,080 அப்படின்னா 3,60,000 வந்துடுச்சு. அப்போ கரெக்டாக வந்துடுச்சு. சரி, அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அது எவ்வளோ வருது? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், லேக் அண்ட் செல்லிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ் 3 lakhs வருது. அப்போ இந்த 3 lakhs நீங்கள் அதே ரேஷியோவில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க. எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? 300 டிவைடட் பை 300 ப்ளஸ்னா 548 டிவைட் பண்ணி இன்ட்டு 300 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வரும். அப்போ அது எவ்வளோ? மொத்தம் 3 லட்ச ரூபா. அப்போ 3 lakhs டிவைடட் பை 548 இன்ட்டு 300. ஸோ மீதி இருக்கிறது தான் அது வரும். அப்போ நீங்கள் 1,64,234 1,64,234 அதுலேருந்து 3 lakhsல மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது தான் வரும். ஸோ அது எவ்வளோ வரும்னா 1,35,766. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 64,234 அப்படின்னா அப்போ நல்லா ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 2,60,000 135 பண்ணிங்கன்னா 3 lakhs வந்துடணும். 0 ஓகே, இது வந்து 3 lakhs. சரி, இப்போ நீங்கள் அது இல்லாமல் ஆட் பேங்க் சார்ஜஸ் அப்படின்றாங்க. பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ சொல்கிறோம்? அதாவது மொத்தமாக 24 lakh 10% அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் 24 lakhsல 5% தான் சொல்கிறாங்க. அங்கே பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள். நியூ மிஷின் சப்சிடி அங்கே 5% ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் சார்ஜஸ். அப்போ 24,80,000ல் 5% போடுங்க பேங்க் சார்ஜஸ்ஸு. 24,80,000ல் 5% போட்டிங்க அப்படின்னா 1,24,000. அப்போ இதில் மட்டும் வரும் பேங்க் சார்ஜஸ்ன்னு போட்டிங்கன்னா 1,24,000. ஸோ இப்போ இங்கேயும் 1,24,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துடும். கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதுதான் நமக்கு வேணும். அப்போ இது 3 ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக பாருங்கள் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 24 lakhs 1,97,080 1,64,235 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27,61,314 செக் பண்ணிங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 22,04,472 and 1,62,920 1,35,766 and 124 பார்த்தீங்கன்னா 26,26,158. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 53 lakhs. இதுதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 88,472. ஸோ இதுதான் இதை பேஸ் வச்சு தான்
நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா பாருங்கள். டோட்டல் ரெண்டுக்குமே இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இவ்வளோ. இது இண்டிஜினஸுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு, எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இவ்வளோ. எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் இதில் பார்த்தோன்னே சொல்லிவிடலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து இந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செலவு 26,27,000 வருது. ஆனால் நமக்கு எவ்வளோ பணம் வருது எக்ஸ்போர்ட்டில்? 24,80,000 தான் வருது. அதுலேருந்தே சொல்லி போடலாம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் தான். காஸ்ட் இவ்வளோ, ஆனால் சேல்ஸ் வந்து 24,80,000 தான் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வருது. அப்போ மைனஸில் தான் வருது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்னே நம்ம கன்சிடர் பண்ணோம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தால் கூட ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பேர் இருக்கும். குளோபலைசேஷனில் நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு தெரிய வரும். அப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பிடிக்கலாம். அதுலேருந்து நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டில் எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஆரம்பத்தில் லாஸ் வரும், பின்னாடி ப்ராஃபிட் வரும். அப்போ முதல் எடுத்தோன்னு லாஸ் வந்து உடனே கடையை முடியக்கூடாது. அப்போ அந்த விதத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் இதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போட வேண்டியது காஸ்ட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடணும். அதை போட்டுட்டீங்கன்னா அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் கேட்குறவங்க காஸ்ட் அண்ட் போட்டிங்கன்னா மொத்தமாக நமக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுங்களேன். இன்கம் ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை போட்டுக்கலாம். இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கட்டும், அது வேறு. இப்போ ரா மெட்டீரியல் எடுத்துக்குவோம். ரா மெட்டீரியல் என்ன, டொமஸ்டிக்கும் இருக்குது, இம்போர்ட்டும் இருக்குது. டொமஸ்டிக்கில் எவ்வளோ சொல்கிறாங்க? 9 lakhs. இம்போர்ட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க? 6 lakhs. ஆனால் இந்த இது வந்து 9 lakhs அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். டொமஸ்டிக்கில் 9 lakhs rupees அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் இம்போர்ட்டில் உங்களுக்கு நீங்கள் கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட்டட் will attract custom duty of 20% and duty drawback of 5% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 6 lakhsக்கு தான் நம்ம ஆக்சுவல் காஸ்ட் வந்து எவ்வளோ? 6 lakhs. அதுக்கு இம்போர்ட் டியூட்டி எவ்வளோ? அப்போ இது நீங்கள் 6 lakhs ப்ளஸ் 20% இம்போர்ட் டியூட்டி மைனஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது? எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறேன்? கஸ்டம் டியூட்டி 5% கஸ்டம் டியூட்டி மைனஸ் ஃபஸ்ட். அப்போ 6 லட்சத்தில் 20% எவ்வளோ வரும்? 1,20,000 ரூபாய். 5% எவ்வளோ வரும்? 30,000 ரூபா வரும். அப்போ நீங்கள் இதை அப்படியே பார்க்கலாம். அப்போ 6 lakhs ப்ளஸ் 1,20,000 மைனஸ் இதில் 30,000. 6 lakhsல 5%னா 30,000. ஸோ இப்போ பாருங்கள் 7,20,000 இது போச்சுன்னா அப்போ 6,90,000 தான் இதனுடைய காஸ்ட்டு. இது புரியுதுங்களா? சரி, அடுத்தது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்கிறது வேறு, ஆனால் அதில் என்ன உள்ளடக்கி இருக்குன்றான்? டெப்ரிசியேஷன் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றான். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ? மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் 26,40,000. அப்போ இந்த 26,40,000ல் ஒரு நோட்டு மாதிரி இங்கே நீங்கள் போட்டுங்க. அதாவது ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு 26,40,000. ஆனால் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு என்ன? ஒரு மிஷின் வாங்குகிறோம், அதிலிருந்து டெப்ரிசியேஷன் ஒரு 10%. மிஷினோட காஸ்ட் வந்து 24 lakhs. அப்போ டெப்ரிசியேஷன் வந்து அதில் 10%. அப்போ டெப்ரிசியேஷனில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ 2,40,000 இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதை லெஸ் பண்ணணும். இது லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 22,40,000 போச்சுன்னா 24 lakhs. இந்த 24 lakhsல சப்சிடி ஒன்று கிடைக்குது. சப்சிடி அது எவ்வளோ கிடைக்குது பாருங்கள். சப்சிடியில் அது ஒரு ரெவன்யூ சப்சிடி அப்படின்னு பேர். 5% ரெவன்யூ சப்சிடி அப்படி கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2.5%. அப்போ 24 lakhsல 2.5% நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ 60,000 rupees கிடைக்குது. அப்போ அதையும் லெஸ் பண்ணிக்கணும். 60,000 லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஆக்சுவல் கேஷ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு? இதில் 60,000 போச்சுன்னா 23,40,000. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 23,40,000 இங்கே எடுத்துக்கணும். மேனுஃபேக்சரிங் கேஷ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு 23,40,000. சரி, இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். அடுத்தது இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்படியே போடுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குது.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அது அப்படியே கொடுத்துருக்கிறது தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா 3,60,000 அது அப்படியே எடுத்துக்கலாம், 3,60,000. அடுத்தது லேக் இன் பேமெண்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 3 lakhs, அதையும் எப்படி எடுத்துக்கலாம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அது ஒரு 3 lakhs. சரி, பேங்க் சார்ஜஸ் அது தனியாக சொன்னோம், நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம். பேங்க் சார்ஜஸ்ங்க அப்படிங்கிறது அது ஒரு 1,24,000. சரி, இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா மொத்தமாக நம்ம டோட்டல் கேஷ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம். இந்த 53,88,448. அப்போ நீங்கள் மொத்தம் கேஷ் காஸ்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அதாவது இந்த இடத்துல மொத்தமாக வர வேண்டியது டோட்டல் கேஷ் காஸ்ட் அப்படின்னா நல்லா பார்க்கணும். எவ்வளோ சொன்னோம், 53,88,472. ஸோ 53,88,472 வரணும். இப்போ இந்த அமௌண்ட் வரணும், நல்லா பார்க்கணும். இந்த 3 அமௌண்ட்டை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ 53,88,472 மைனஸ் இந்த 3ஐயும் லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிகர் இங்கே வரும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படி தான் பேக்லேருந்து நீங்கள் வரணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது COG, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு வச்சோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி வேணாலும். அப்போ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் எப்படி மைனஸ் பண்ணி வாங்க. அப்போ 53,88,472 minus 1,24,000 minus 3 lakhs minus 3,60,000. ஸோ நான் 46 lakhs. நல்லா பாருங்கள், இப்போ அந்த ஃபிகர் வந்துருச்சு இந்த இடம், அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். 46 lakhs 4,472. இப்போ நமக்கு இது வந்துடுச்சா. இப்போ நமக்கு இதிலிருந்து நீங்கள் ஒரு ஃபிகர் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதிலிருந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துடுச்சு, இது டோட்டலாக லெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது வந்து ஓவர் ஹெட்ஸாக இருக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தா இந்த டோட்டல் வரணும். அப்போ 23, 23, 29, 38 தான் வருது. அப்போ மீதி சம் அமௌண்ட் குறையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபிகர்லேருந்து இந்த 9 lakhs 6,90,000 அப்புறம் இந்த வேஜஸ்னு ஒன்று ஃபிகர் இருக்குது பாருங்கள், அதை போட விட்டோம். வேஜஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த 6 lakhs அதையும் போடுங்க. வேஜஸ் இது ஒரு 6 lakhs. ஸோ இந்த 9 lakhs 6,90,000 6 lakhs இந்த 23 இதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த ஃபிகர் வரணும். வருதா பாருங்கள், வராது. ஏன்னா அங்கே 15, 21, 44 தான் வருது. இன்னும் சம் பேலன்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் இருந்து இந்த 4 ஃபிகரையும் நீங்கள் லெஸ் பண்ணணும். அப்போ 46 lakhs 4,472 மைனஸ் 23,40,000 மைனஸ் 6 lakhs minus 6,90,000 minus 9 lakhs. So 74,472 சாரி, இந்த ஃபிகர் ஒரு மிஸ்ஸிங் ஃபிகராக வருது. அது என்னவா இருக்குன்னா 74,472 அப்படின்னா இது அதர் ஓவர் ஹெட்ஸ்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதர் ஓவர் ஹெட்ஸ் இது முக்கியம். அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ஸு. அப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமாக டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது இங்கே வருது. கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து இவ்வளோ, இந்த ஃபிகரை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளோ வந்துருது, டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து இவ்வளோ வந்துருது, அதர் ஓவர் ஹெட்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். இதை தான் வந்து ப்ரிப்பேரிங் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஏற்கனவே சொன்னது. ஏன் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. 24,80,000 தான் நமக்கு எக்ஸ்போர்ட் வேல்யூ, அதாவது சேல் பண்ணால் வர்ற அமௌண்ட்டு. ஆனால் அதனுடைய காஸ்ட் வந்து 26,27,000 சம்திங் வருது. அதனால் இது வந்து ஃபேவரபிள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். குளோபலைசேஷனில் போகிறோம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம கால் பதிக்கிறோம். அப்போ கால் பதிக்கும் போது என்ன இன்றைக்கி இல்லைன்னா ஃபியூச்சரில் நமக்கு பெனிஃபிட் வரும். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேட்மெண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸிங் கேஷ் காஸ்ட் பேசிஸில் நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்.
இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸில் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இந்த அமௌண்ட்டு மட்டும் போட்டுங்க. அமௌண்ட்டு பர்டிகுலர்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கரண்ட் அசெட்ஸ் தான் நம்ம எடுப்போம். கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸில் ரா மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க வேண்டாம், நம்ம கஸ்டம் டியூட்டி நம்ம சேர்த்து பார்க்கணும். இந்த கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிகர் இருக்குது. 6,90,000 சாரி 9 lakh ஒன்று, 6 lakh. இந்த 2 ஃபிகர், இந்த ஃபிகரும் இந்த ஃபிகரும். அப்போ 15,90,000 இருக்குது. அப்போ இண்டிஜினஸு இம்போர்ட்டடு 2 சேர்த்தா அப்போ ஒன்று வந்து 9 lakhs, இன்னொன்று 6,90,000, ரெண்டையும் ஆட் பண்ணால் 15,90,000. இதில் ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்றான், 1 month ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படின்றான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் 1 month. ஃபினிஷ்டு கூட்ஸும் ரா மெட்டீரியலும் சரி ஃபினிஷ்டு கூட்ஸும் சரி 1 month வச்சுக்கணுன்றான். அப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 1,15,000. அப்போ டிவைடட் பை 12, அப்போ 1/12 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 15,90,000 டிவைடட் பை 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,32,500. அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸில், இதில் ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸில் என்ன சொல்கிறான், ஒர்க் இன் ப்ராக்ரஸில் நல்லா பார்க்கணும். கூட்ஸ் ரிமைன் இன் த ப்ராசஸ் ஆஃப் மந்த் வித் 90% ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ப்ராசஸ் அப்படின்றான். அப்போ நீங்கள் ரா மெட்டீரியலும் உள்ளே இருக்குது. எப்பயுமே ஒர்க்கிங் கேபிட்டலில் ரா மெட்டீரியல் உள்ளே போயிருக்கும். அப்போ 15,90,000ல் அரை மாதத்துக்கு 5 months, ஐ மீன் half a month. அப்போ அதாவது அரை மாதம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, 1/2 அது 0.5ன்னு போட்டேன். அப்போ டிவைடட் பை 12 இன்ட்டு 90% நீங்கள் போடுங்க. 90% போட்டால் அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,90,000 இன்ட்டு 0.5 டிவைடட் பை 12 இன்ட்டு 90% போட்டிங்கன்னா 59,625. 59,625 இது வந்துடுச்சு. இந்த வேஜஸ் எல்லாமே நீங்கள் என்னென்னா இதில் அவங்க கிளியராக கொடுக்கல, எல்லாமே half a month நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 6 lakhs வேஜஸ்ஸு அஸ்யூம் பண்ணி அப்போ 0.5 டிவைடட் பை 12 இதில் 50% நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாத்துலேயுமே. அப்போ நீங்கள் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா 12,500 வரும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸில் 23,40,000. அதில் 0. அரை மாதத்துக்கு half a month, அதுலேயும் 50% எடுத்துக்கிறோம். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,40,000 இன்ட்டு 0.5 டிவைடட் பை 12 இன்ட்டு 50% போட்டிங்க அப்படின்னா 48,750. அதையும் நோட் பண்ணிங்க, 48,750. சரி, அடுத்தது அதர் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதர் ஓவர் ஹெட்ஸ் இப்போ மிஸ்ஸிங் ஃபீவர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எவ்வளோ 74,472 அப்படின்னு ஒரு ஃபிகர் கால்குலேட் பண்ணோம். அதை இப்போ பார்த்தோம் பாருங்கள், இந்த ஃபிகர் திஸ் ஒன். ஸோ இதில் நீங்கள் அதில் அது அதே மாதிரி தான் 0.5 12 இன்ட்டு 50%. ஸோ அது வந்து 1,552 வருது. அதே மாதிரி ஃபினிஷ்டு கூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸில் மொத்தமாக எவ்வளோ வருது, 46 lakhs. நல்லா பார்க்கணும், இந்த ஃபினிஷ்டு கூட்ஸில் 46 lakhs. அதில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணோம், நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுதான் இந்த 46 lakhs 4,472 வருது. அது ஒரு மாதத்துக்கு அப்படின்னா அப்போ ஃபினிஷ்டு கூட்ஸில் நீங்கள் பாருங்கள் மொத்தமாக இம்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டு ரெண்டும் சேர்த்து அப்போ 46 lakhs 4,472 டிவைடட் பை 12 அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 46 lakhs 4,472 divided by 12. So 3,83,706. ஸோ அடுத்தது டெக்டார்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குமா பாருங்கள். அப்புறம் டெக்டார்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸ் அமௌண்ட்டில் டொமஸ்டிக்கும் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது.
அந்த டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸு இந்த அமௌண்ட்டை 2 அமௌண்ட் எடுத்துக்கணும். டொமஸ்டிக் தனியாக போட்டோம், எக்ஸ்போர்ட் இது டொமஸ்டிக்கு, இது எக்ஸ்போர்ட்டு. அப்போ இதில் வந்து 1.5 மாதம், இதில் வந்து 1 மாதம், அதில் நீங்கள் எடுத்துக்கணும். அங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். டெப்டார்ஸில் வந்து டொமஸ்டிக்கில் வந்து 27,61,314 இன்ட்டு 1.5 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி சொல்கிறேன், 3,45,164. அடுத்தது எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த ஃபிகர் சொன்னல 26,27,158 இன்ட்டு 1/12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2,18,930. ஸோ கேஷ் பேலன்ஸ், மினிமம் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணால் இங்கே பாருங்கள் 1,50,000 மெயின்டைன் பண்ணோம். அப்போ 1,50,000 கேஷ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 2 மந்த்ஸில் சொல்கிறாங்க. அப்போ 3,60,000 இந்த 2 மந்த்ஸ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவில் 3,60,000 டிவைட் பை 2/12 அதில் பார்த்தீங்கன்னா 60,000. இன்கம் டேக்ஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் ஒரு 25,000 இருக்குது. அப்போ ஐடி பெய்டு 25,000. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து மொத்த அசெட்டு, கரண்ட் அசெட்ஸ். நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1,32,500, 59,625 ஒன்று. அடுத்து வேஜஸுக்கு வந்து 12,500, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 48,750, அதருக்கு வந்து 1,552, 3,83,700 ஃபினிஷ்டு குட்ஸுக்கு. அண்ட் டெப்டார்ஸுக்கு 3,45,164, எக்ஸ்போர்ட்டுக்கு 218,930, கேஷ் பேலன்ஸ் 150, 60, 25,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வர்ற ஃபிகர் வந்து 14,37,727. 14,37,727. இது ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கரண்ட் அசெட்ஸ். ஸோ இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிரெடிட்டார்ஸ் இருக்கணும். கிரெடிட்டார்ஸ் உங்களுக்கு டொமஸ்டிக்கு தனியாக இருக்குது, அடுத்தது இம்போர்ட்டும் அப்படி இருக்குது. இதில் நீங்கள் அப்படியே அந்த இதெல்லாம் கஸ்டம் டியூட்டிலாம் எடுக்க வேண்டாம். 9 lakhs அப்படியே இதை எடுத்துங்க. 9 lakhs இன்ட்டு அதில் 2/12 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 6 lakhs அப்படியே எடுத்துகிட்டு இங்கே 3/12 3 மாதம் மெயின்டைன் பண்ணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12,6 இதை டிவைட் பண்ணால் 1,50,000 இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh, இதுவும் 1,50,000. சரி, வேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் வேஜஸ் ஆஃப் அ மந்த் அப்படின்றான். வேஜஸ் வந்து 6 lakhsல இன்ட்டு 1/12, ஆஃப் அ மந்த் இல்லை 1 month தான் வேஜஸ் அப்படின்னா இங்கே 50,000. சரி, லாகின் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 23,40,000 தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது டெப்ரிசியேஷன்லாம் நம்ம கழிச்சிட்டோம். அது இல்லாமல் அந்த இதுவும் சப்சிடி ஒன்று வந்து அதிகம் பண்ணிட்டோம். இது 5 month, அதாவது ஆஃப் அ மந்த் தான் எடுக்கிறோம். ஆஃப் அ மந்த் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் 97,500 வரும். ஸோ அடுத்தது வந்து அதர் ஓவர் ஹெட்ஸ் நம்ம பார்த்தோம். 74,472ல் இன்ட்டு ஆஃப் அ மந்த் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 12க்கு அப்படி போட்டிங்கன்னா அதை பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 74,472 டிவைடட் பை 12 இன்ட்டு 0.5. ஸோ 3103 இது. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். இதில் வந்து 3 lakhsல ஒரு மாதத்துக்கு டிவைடட் பை 1/12 அப்படின்னு போட்டிங்கன்னா 25,000. ஸோ நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 150, 1/3, 397 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 lakh ஆட் பண்ணி பார்ப்போம். 1,50,000, 1,50,000, 50,000 ப்ளஸ் 97,500 ப்ளஸ் 31,303 ப்ளஸ் 25,000. ஸோ 4,75,603. அப்போ 4,75,603. அப்போ நல்லா பாருங்கள், கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ, கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ. அப்போ இது ஏ, இது பி அப்படின்னா
அது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் ஓவர் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் அப்படிம்போம். அது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். 14 lakhsலேருந்து 4,75,000 மைனஸ் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள். 14,37,727 மைனஸ் 4,75,603 மைனஸ் பண்ணால் 9,62,124. சரி, இதில் வந்து மார்ஜின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆட் மார்ஜின் 15% மார்ஜின், அதாவது சேஃப்டி மார்ஜின் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த சேஃப்டி பர்சன்ட் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும். 15% மார்ஜின், இதில் 15% நீங்கள் போட்டிங்கன்னா இன்ட்டு 15% அதிலேயே போட்டிங்கன்னா 1,44,390, 1,44,390. ஸோ அப்போ இதில் அதை லெஸ் பண்ணிங்கன்னா வர்ற ஃபிகர் வந்து என்னென்னா அப்போ 9 lakhs இது ஆட் மார்ஜின் ஆட் பண்ணோம். 962,124 ப்ளஸ் 144,390. ஸோ 11 lakhs 06,443. இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், இதையும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது ஒரு தியரி கொஷின் தான். இந்த கொஷினில் என்ன கொஷின் கேட்குறாங்க, இதில் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது தான், ஈஸியாக தான் இருக்கும். Explain as to how the wealth maximization objective is superior to the profit maximization அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன் வேறு, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் மட்டுமே ஒரு கம்பெனிக்கு அட்வான்டேஜஸ் கிடையாது. வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்து தான் முக்கியம். இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆரம்பத்தில் வந்து நமக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா பயங்கரமான லாபம் வருது, ரொம்ப லாபம் வருது. ஒரு 2-3 வருஷம் கண்டினியூஸாக உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு ப்ராஃபிட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்ளைனிங் ஃபோர்ஸில் வருது. அது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக அப்படின்னா எஃபெக்டிவ் இல்லை. தேர் ஷுட் பி எ கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி என்ன பண்ணணும், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா இட் இஸ் அன் அசம்ஷன் தட் வில் வேர்ன் என்ன பண்ணணும் இயர் ஆஃப்டர் இயர் கன்சிஸ்டன்சி. அப்போ கான்ஸ்டன்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை இது ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆஸ் டு ஹவு த வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் இஸ் சுப்பீரியர் டு த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இதை மட்டும் நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த உங்கள் இதில் இருக்கிற ஆன்சர்லேயே எப்படி நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறது கொஞ்சம் இந்த கடைசி கொஷனில் நாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், the firm's financial management அப்படிங்கிறது have the following as their objectives. ஒரு கம்பெனியோட the financial management உடைய objectives என்னவா இருக்கணும்னா maximization of the firm's profit and maximization of the firm's wealth. The maximization of the profit அப்படிங்கிறது it is a implied objective of the firm. இதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேரியஸ் ஃபைனான்சியல் டெசிஷன் எடுப்பாங்க அப்பப்போ. என்னது, in order to maximization of the profit may be selected by the firm decision makers. கம்பெனியில் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் சம்டைம்ஸ் தே மே அடாப்ட் பாலிசிஸ் ஈல்டிங் எக்ஸார்பிடன்ட்னு தெரியுமா, ஏராளமான ப்ராஃபிட் வர்ற மாதிரி அதுக்கு உண்டான இதெல்லாம் பார்ப்பாங்க. சில பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இந்த ஷார்ட் ரன்னில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு அப்புறம் லாங் ரன்னில் வந்து உங்களுக்கு லாஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் எ ஹெல்த்தி. அதை நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ த ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் இன் திஸ் கேஸ் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் த டோட்டல் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் அவைலபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ த வெல்த் ஆஃப் த ஃபர்ம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ம் ஸ்டாக். த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ம் ஸ்டாக் இஸ் எ ஃபோக்கல். ஸோ த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, வெல்த் மேக்ஸிமைசேஷன் இஸ் சுப்பீரியரா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ரெண்டு பர்பஸ். ப்ராஃபிட் ஒரு கம்பெனியில் லாபம் சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பான்.
ஆனால் அதே சமயத்தில் லாபம் ஒரு தடவை சம்பாதிச்சது அப்படி லைஃப் லாங் சம்பாதிக்கணும். அதுதான் வெல்த் மேக்ஸிமைசேஷன். ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் அதிகமாகணும். அப்போ அதையும் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன, அப்போ டியூ டு த ஃபாலோயிங் ரீசன், அப்போ எந்த ரீசனால வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் உங்களுக்கு சுப்பீரியர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை விட அப்படின்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அதாவது வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அது வந்து இட் டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் ஆல் கேஷ் ஃப்ளோஸ், டிவிடெண்ட்ஸ், ஏர்னிங் பெர் ஷேர், ரிஸ்க் ஆஃப் டெசிஷன். வேர்ஸ் ப்ராஃபிட் மேக்கிங் அப்ஜெக்டிவ்ஸ் டஸ் நாட் கன்சிடர், இதை நல்லா பார்க்கணும், டஸ் நாட் கன்சிடர் எதை எஃபெக்ட் ஆஃப் இபிஎஸ், டிவிடெண்ட் பெய்டு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. எது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஆனால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இதில் வெல்த் மேக்ஸிமைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ், டிவிடெண்ட்ஸ், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இதெல்லாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்போ இந்த ரீசன்ஸே அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, a firm wishes to maximize the shareholders' wealth and pay regular dividend with the objectives of profit maximization. மூணாவது பார்த்தீங்கன்னா shareholders would prefer an increase in firm's wealth against the generation of increased flow of share. The market price of the share reflects the shareholders' expected return. Considering the long-term prospects of the firm reflects the difference in the timing of the returns. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, அதுலேயே பி பார்ட்டில் அதில் நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 4 காமன் மெத்தட்ஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங். வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்ஸ்னு தெரியும். வெஞ்சர் கேபிட்டல்னா அவங்ககிட்ட வந்து டெக்னிக்கல் நோவு மட்டும் இருந்திருக்கும், பட் ரிசோர்ஸஸ் இருந்திருக்காது, கொலேட்டரல் செக்யூரிட்டி இருந்திருக்காது, ஆனால் அதை ப்ராஜெக்ட் பண்ணணும்பாங்க. அப்போ சில பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சில இதெல்லாம் பார்த்துருக்கலாம். அதாவது எனக்கு சார் நிறைய திறமை இருக்குது, எனக்கு வந்து டெக்னிக்கல் நோவோ இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியும், ஆனால் ரிசோர்ஸஸ் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஒரு கேபிட்டல் கொடுப்பாங்க. அதுக்கு தான் வெஞ்சர் கேபிட்டல். அதில் எந்த மெத்தடில் கொடுப்பாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபைனான்சிங்லேயும் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஃபைனான்சிங்கில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் லாங்கர் பீரியடுக்கு கொடுக்க முடியும். அதே சமயத்தில் மே நாட் பி ஏபிள் டு ப்ரொவைட் ரிட்டர்ன்ஸ் டு தி இன்வெஸ்டர். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆனாவே என்ன அர்த்தம், ஒரிஜினல் ஓனர். அவங்களுக்கு அப்பப்போ ப்ராஃபிட்லாம் கிடைக்காது, அது கடைசி சமயத்தில் தான் கிடைக்கும். அப்பப்போ டிவிடெண்ட் கிடைக்கும். அப்போ கூட ஒரு போர்ஷன் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேஷியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஈக்விட்டி ஃபைனான்சிங் தான் நல்ல மெத்தட். therefore the venture capital finance is generally provided by way of equity share capital அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது கண்டிஷனல் லோன். கண்டிஷனல் லோனாக கூட கொடுக்கலாம். இந்த கண்டிஷனல் லோன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் a way of royalty after the venture is able to generate. முதல்ல என்னென்னா நாங்கள் பைசா கொடுக்குறோம், நீங்கள் அதை பண்ணுங்கள். சரி, அது அந்த சக்ஸஸ் வந்து ப்ராக்டிகபிளாக வரும்போது, அது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ரீபேமெண்ட் கொடுங்க. ஸோ அது வரைக்கும் நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் ஆன் சச் லோன். இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தர தேவையில்லை. அது ஆனால் அதே சமயத்தில் ராயல்ட்டி கொடுக்கணும். அந்த ராயல்ட்டி பிட்வீன் 2 to 15% வரைக்கும் இருக்கும். அதுதான் இப்போ சொல்கிறது. ஸோ இப்போ இது பாருங்கள், ஆக்சுவல் ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த வெஞ்சர் such as gestation period, cash flow patterns, risk and other factors. Some venture capital financiers give choice to enterprise high rate of interest, which could be 20% மேலே கூட போகுமா. அது கண்டிஷனல் லோனில். இன்கம் நோட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஹைப்ரிட் செக்யூரிட்டி. இது வந்து கன்வென்ஷனல் லோனையும் கண்டிஷனல் லோனையும் ரெண்டையும் என்ன பண்ண கம்பைன் பண்ணுது. இதுக்கு வந்து என்டர்பிரனர் ஹேஸ் டு பே போத் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும், சைமல்டேனியஸாக ராயல்ட்டியும் கொடுக்கணும். இந்த பொருளை நான் தயார் பண்ணுறேன், நான் சேல் பண்ணுறேன், அதுக்குண்டான ராயல்ட்டியும் கொடுக்கணும், நீங்கள் வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும். ஸோ பட் இட் இஸ் சப்ஸ்டான்ஷியலி லோயர் ரேட், கம்மி ரேட்டு தான் இருக்கும். நிறைய இப்போ ஐடிபிலாம் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது ஐடிபி வந்து என்ன பண்ண வெஞ்சர் கேபிட்டலில் ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 80% 87% வரைக்கும் அது ஃபைனான்ஸ் பண்ணலாம். எது இன்கம் நோட் அப்படிங்கிற மெத்தடில். அடுத்தது பார்ட்டிசிபேட்டிங் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த செக்யூரிட்டி கேரிஸ் சேஞ்சஸ் இன் 3 phases அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் அப் ஃபேஸு, ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ இது வந்து பார்ட்டிசிபேட்டிங் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டுக்கு உண்டான எல்லா பேப்பர்ஸும் 1 by 1 விட போகிறோம். அந்த சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சிஏவும் படிச்சுட்டு சிஎம்ஏவும் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும்.